குட்டி கதைகள். கரிசல் காடு என்பது ஒரு அழகிய கிராமம். அங்கேதான் காந்தனின் குடும்பம் வசித்து வந்தது. காந்தனுக்கு எதை பார்த்தாலும் பயம். என்னால் இதை செய்ய முடியாது, என்னால் படிக்க முடியாது, என்னை யாரும் தப்பாக நினைத்து விடுவார்களோ, நான் இதை செய்தால் என்னை எல்லோரும் திட்டுவார்களோ என்று அவனது மனதில் பல எண்ணங்கள் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். தன்னை யாருமே மதிக்க மாட்டார்கள் என்பது அவனது ஆழ் மனதில் ஆழமாக பதிந்த ஒன்று. கடையில் ஏதேனும் பொருள் வாங்க சென்றால் கூட தயங்கி தயங்கியே சென்று வாங்குவான். யாராவது அவனுடன் பேச வந்தால் கூட தான் ஏதாவது தவறு செய்து விட்டேனோ என்று தயங்கி தயங்கியே பேசுவான். அவனது நண்பர்களுடன் பேசும்போது கூட நான் கூறுவதை யாரும் செவிமடுக்க மாட்டார்கள் என்று எண்ணி அவர்களை பேசவிட்டு தான் ஒதுங்கி விடுவான். அதனால் அவனுடைய நண்பர்கள் இவன் ஒரு பயந்தாங்கொள்ளி, இதற்கும் அஞ்சும் ஒரு கோழை இவன் என்று கூறி அவனை எப்பொழுதும் ஒதுக்கியே வைத்தார்கள். இது காந்தனுக்கு மன உளைச்சலையும் கவலையையும் ஏற்படுத்தியது. இருந்தாலும் அவனால் இந்த மனநிலையில் இருந்து வெளியே வர முடியவில்லை. காந்தனின் இந்த குணத்தை ஒரு பெரியவர் தினமும் கவனித்து வந்தார். ஒருமுறை அந்த பெரியவர் காந்தனுக்கு அருகே சென்று அவனுடன் பேச ஆரம்பித்தார். காந்தன் அவரை பார்க்காதது போல் மறுபக்கம் திரும்பிக் கொண்டான். பெரியவரும் விடாது அவனிடம் பேச்சு கொடுத்தார். அவன் அவரிடம் பேசுவதற்கு தயங்கினான். அப்போது அந்த பெரியவர், தம்பி, உனக்கு எனது பேரனின் வயது இருக்கும். எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்கிறது. நீ ஏன் என்னுடன் பேசுவதற்கு தயங்குகிறாய் என்று கேட்டார். அதற்கு காந்தனும், தாத்தா, நானும் ஒரு பயந்தாங்கொள்ளி. என்னுடன் யார் பேசினாலும் எனக்கு பயமாகவே இருக்கின்றது. நான் இப்பொழுது எனது அம்மாவிடம் செல்ல வேண்டும் என்று கூறி அவ்விடத்தை விட்டு நகர முயன்றான். உடனே பெரியவரும், நில்லு தம்பி, நான் உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். சில நாட்களாகவே நான் உன்னை அவதானித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நீ எதற்காக உன்னை நீயே தாழ்த்தி பார்க்கின்றாய்? உன்னிடம் என்ன குறை உள்ளது? உனக்கு ஒரு சிறிய கதை கூறுகின்றேன் கேள். ஒரு பருந்து ஒரு காகத்தின் கூட்டில் முட்டை இட்டுவிட்டு சென்றது. சிறிது காலத்தில் அந்த முட்டை பருந்து குஞ்சாக பொரித்தது. ஒரு நாள் காக குஞ்சுகளும் பருந்து குஞ்சும் தாய் காகத்தோடு சேர்ந்து வானத்தில் பறந்தன. அப்போது ஒரு பருந்து மிகவும் உயரத்தில் பறந்து சென்றதை குஞ்சு பருந்து பார்த்தது. உடனே அது காகத்திடம், நாங்களும் இந்த பருந்தை போல உயரத்தில் பறப்போமா என்று கேட்டது. அதற்கு காகமும், நம்மால் இவ்வளவு உயரத்தில் பறக்க முடியாது, பருந்தால் மட்டும்தான் உயரத்தில் பறக்க முடியும் என்று கூறியது. அதை கேட்ட குஞ்சு பருந்தும் தனது வலிமையை உணராது காகங்களுடனேயே பறந்து சென்றது. அதுபோலத்தான் நீயும் உனக்குள் இருக்கும் வலிமையை உணராது இருக்கின்றாய். நீ உனது தாழ்வு மனப்பான்மையை போக்கினால்தான் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே ஒரு குழந்தையை நாய் ஒன்று துரத்தி கொண்டு வந்தது. அதை கண்ட காந்தன் தன்னை மறந்து ஒரு தடியை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக ஓடிச் சென்று நாயிடமிருந்து குழந்தையை காப்பாற்றினான். அப்போதுதான் அவன் பெரியவர் கூறியதை புரிந்து கொண்டான்.